ஓகே டீச்சர்ஸ். ஸோ நம்ம விர்ச்சுவல் சிஸ்டம் அந்த பகுதியோட கன்டினியூஷன். அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 4-5 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துக்காங்க. என்னென்ன பகுதிகள் தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கும் நமக்கு. ஸோ நான் இப்போ எழுதுற அந்த டேர்முக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு மீனிங் தெரியுதான்னு மட்டும் உங்களை உறுதிப்படுத்திக்காங்க. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நொட்டேஷன் படி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம 2 வகையான நோட்டேஷன். ஒன்று டெல்ஆர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். இல்லை அந்த காம்பனண்ட்ல வச்சிங்கன்னா டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் செட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது கான்செப்ட் விர்ச்சுவல் வெலாசிட்டி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விர்ச்சுவல் வெலாசிட்டிங்கிறது இந்த விஷயத்தை தான் டைமை பொறுத்து ஒர்க்கை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தோம். டெல் எக்ஸ் பை டெல் டி அப்படிங்கிறது விர்ச்சுவல்னா கற்பனையான தூரம், இது கற்பனையான திசை வேகம் அப்படிங்கிறோம். மூணாவதா நம்ம பார்த்தது விர்ச்சுவல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். விர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிறது டபிள்யூனா ஒர்க் டன், நார்மலா நம்ம பார்ட்டிகளுக்கு பார்த்தது. கற்பனை அப்படின்னு வரும்போது டெல் டபிள்யூ அதை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய வெரைட்டியான ஃபார்முலாவை கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் விர்ச்சுவல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கற்பனையான நகர்ந்த தூரத்திற்கு கற்பனையான திசைவேகத்தில் கற்பனை வேலை அளவு 0 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சராக கிடைச்சிருக்கோம். இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷனாக தான் நம்ம வந்து பயலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸை அறிமுகப்படுத்தணும். பயலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மீன்ஸ் ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். வேலையே செய்யல. ஸோ அப்போ ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒர்க் டன் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 0ங்கிற ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸை தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டி அலம்பர்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போறோம். ஸோ இந்த 4 விஷயங்களும் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து ரிமைண்டரா எடுத்துக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். டி அலம்பர்ஸ் பிரின்சிபலுக்குள்ள என்டர் ஆக போறோம். கன்சிடர் எ சிஸ்டம் ஆஃப் என் பார்ட்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஒரு என் பார்ட்டிக்கல் உள்ள ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். சிஸ்டத்துக்கு தான் பார்க்குறோம். அண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஈச் பார்ட்டிக்கல். ஸோ அப்போ பார்ட்டிக்கலுக்கு நம்ம மோஷன் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு வச்சிடணும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலுக்கு உண்டானது. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் த பார்ட்டிக்கல். இதெல்லாம் முந்தைய கிளாஸ்லேயே தெரிஞ்சிருக்க வேண்டியதுங்க. இப்போ நம்ம பாருங்க இதே ஃபார்முலாவை தான் கொஞ்சம் இங்க மாற்றி எழுதியிருக்கிறோம். வெக்டர் ஃபார்ம்ல எஃப்ஐ வெக்டார் இங்க இருப்பாருங்க. அப்படி எஃப்ஐ வெக்டார் பிளஸ் ஆர்ஐ வெக்டார் ஈக்குவல் டு எம். ஐ போட்டா இப்ப பார்ட்டிகல் டு சிஸ்டத்துக்கு மாறிடும். இந்த ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன். அப்ப ஆறுங்கிறது பொசிஷன் வெக்டார். வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ஆர் டாட் போடுவோம். ஆர் டபுள் டாட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சிலரேஷன் கிடைச்சிடும். அப்ப ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டபுள் டாட்னு வந்துடும். அப்ப இங்க ஏங்கிறது தான் ஆக்சிலரேஷனுக்கான சிம்பிள். நம்ம யூஸ் பண்றது ஆர் ஐல டபுள் டாட் போட்டீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இப்போ நீங்க வெக்டர் ஃபார்முக்கு என்னும் ஸ்கேலர் ஃபார்முக்கு 3n யூஸ் பண்ணுங்கிறதுல அது பேசிக்கங்க. அதெல்லாம் நீங்க அப்படி எப்படி பார்த்து வச்சுக்காங்க. ஸோ அப்போ ஐங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா 1 2 3 எக்ஸெட்ரா n வரைக்கும் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம். இது வெக்டர் ஃபார்ம் தான். மோஷனோட ஈக்குவேஷனை தான் எழுதியிருக்கிறோம். ஸோ இது நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸ். ஆறுங்கிறது நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே இது எல்லாமே ஃபோர்ஸ் இண்டிகேட் பண்றது தான். அவங்க எழுதிருக்கு பாருங்க. எஃப்ஐங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸை குறிக்கும், ஆர்ஐங்கிறது கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸை குறிக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டும் சேர்ந்து எஃப்ஐ அது ஆர்ஐக்கு ரியல் ஆர் ஆக்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்ற பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி கேட்டிருந்தாலும் சரிதான். ரைட்டுங்களா? அடுத்தது இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்போ எஃப்ஐ வெக்டார் பிளஸ் ஆர்ஐ வெக்டார் மைனஸ் ஆஃப் எம்ஐ ஆர் டபுள் டாட் ஐ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்ளைடு ஃபோர்ஸும் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் இங்க இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன பேருன்னா இனர்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இந்த பார்ட்டுக்கு பேரு இனர்சியல் ஃபோர்ஸ். இனர்சியல் ஃபோர்ஸ். இது அப்ளைடு ஃபோர்ஸ். இது கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரைன் ஃபோர்ஸை இந்த இனர்சியல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும்.
ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த கான்செப்ட் மாதிரி. இது வந்து இந்த ரெண்டு போர்ஸும் இந்த நெகட்டிவ் சைன் வச்சிருக்கிற இந்த போர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. அதான் இங்க இருக்கு மைனஸ் எம்ஐ ஆர் டபுள் டாட் ஐ இஸ் அன் இனர்சியல் போர்ஸ் as the dimensions of the force is called inertial force. இது டைமென்ஸ் தான் நம்ம இனர்சியல் போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டா எழுதியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. சம் ஆஃப் த ஆல் போர்சஸ், அப்ளைட் போர்சஸ், கன்ஸ்ட்ரெயின்ட் போர்சஸ், இனர்சியல் போர்சஸ். அதுக்கு தான் நம்ம ரியல் கன்ஸ்ட்ரெயின்ட் போர்சஸ் ஆர் இனர்சியல் போர்ஸ் ஆஸ் ஆக்டிங் ஆன் ஈச் பார்ட்டிகல் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஜீரோ. அப்ப இது எல்லாத்தையும் சம் பண்ணா இது இங்க இது ரெண்டும் சம் பண்ணுங்க, ஒரு மைனஸ் பண்ணிருக்கோம். இது பேரும் சம் தாங்க. இங்க பிளஸ் வச்சு ரைட்டுங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ள மைனஸ் எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம். அப்போ மூணுமே பிளஸ் சைனுக்கே வந்துடும். இந்த சம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க மைனஸ்ல எழுதியிருந்தாலும் பிளஸ் ஆஃப் இன்டூ மைனஸ் போடும்போது சம் ஆஃப் அப்படின்னு ரீட் பண்ணிக்கலாம். அப்போ சம் ஆஃப் ஆல் போர்சஸ் ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்து ஜீரோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சிபலுக்கு பேரு டிஎலம்பர் பிரின்சிபல். திஸ் இஸ் கால்டு தி டிஎலம்பர்ஸ் பிரின்சிபல் வெக்டர் ஃபார்ம்ல. அண்டர்ஸ்டாண்ட் அதாவது பாருங்க, இப்படின்னு கேள்வி கேட்டாலும் கிளியரா போடணும். பட் இதுக்கு கீழே டிஎலம்பர்ஸ் பிரின்சிபல்னாவே இன்னொரு ஃபார்மேட் நிறைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க அதை. பட் இருந்தாலும் இந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்காங்க. டிஎலம்பர்ஸ் பிரின்சிபல்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெக்டர் ஃபார்ம்ல. இதுக்கு அடுத்தடுத்து வெவ்வேறு ஃபார்மேட்லாம் கீழே 1 by 1 வருதுங்க. டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலுடைய லெக்ராஞ்சஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படி கேட்கலாம், வெக்டர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பேராவை முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். அடுத்தது பாருங்க, ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல். ஒரு சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகலை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வித் இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ இப்போ ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதான் n சிஸ்டம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் ரிஜிட் பாடியில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது ஒரு பார்ட்டிக்கல், இது ஒரு பார்ட்டிக்கல், இது கன்ஸ்டன்ட்ஸ் ராடு இல்லைங்களா, ராடோட ஈக்குவேஷன். அப்போ 3Dயில் எடுத்திருப்போம். ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா 3 நம்பர், 2 பாயிண்ட் வச்சா 6 நம்பர். அப்போ 6 நம்பர்ல ஒரு கன்ஸ்டன்ட்ஸ் தூக்கிட்டீங்க அப்படின்னா 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணலாம் எப்படி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இதுல கிடைக்கக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த n சிஸ்டத்தோட ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டை தான் Q1. ஏன்னா அதுதான் நம்ம ஸ்மால் nங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். Q1, Q2, Q3 எக்ஸெட்ரா Qn எழுதியிருக்காங்க பாருங்க. கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் n generalized coordinate with independent variable Q1, Q2, Q3 etc. Qn. Then the position of the particle using this variable is given by. இந்த generalized coordinate அந்த வேரியபிள் பொசிஷன் வெக்டார் எழுதுனா இப்படி வருதான். R vector equal to R vector of Q1, Q2, Q3 etc. Qn time is dependent. இப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஜெனரலைஸ் குவாட்ரண்ட்டை பயன்படுத்தி பொசிஷன் வெக்டார்ல இப்போ நான் இங்க போட்டிருக்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். இதையும் பார்த்து வச்சுக்காங்க. எது வந்து ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியோட பொசிஷன் வெக்டார் ஃபார்மேட்னு கேட்கலாம் அப்படின்னாலும் இதையும் பார்த்து வச்சுக்கணும். சார் இப்போ இந்த ஸ்டெப்பை தான் நான் பார்ஷியலா டிஃபரன்சியேட் பண்ண போறேன். டிஃபரன்சியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி. டைமை பொறுத்து பகுதி தொகை வகைகாணம் செய்யறோம். பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் செய்யறோம். அப்போ இது என்ன வரும் பாருங்க, ஒரு பொசிஷன் வெக்டாரை ஒருக்க டிஃபரன்சியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிரும். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் டாட்னு கிடைச்சிரும். அப்போ ஆர் டாட்ங்கிறது தான் டோ ஆர் பை டோ டி, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த என்டையர் விஷயத்த டைமை பொறுத்து ஒருக்க டிஃபரன்சியேட் செய்ய போறோம். அப்போ இதை பாருங்க எப்படி அந்த ஸ்டெப் வருது. டோ ஆர் பை டோ Q1, டோ ஆர் பை டோ Q1, டோ இன்டூ டியில் வரும். அப்போ dQ1 பை dt இந்த ஒரு ஸ்டெப்புக்கு Q1க்கு பிளஸ் ஆஃப் Q2 போட்டீங்கன்னா டோ ஆர் பை டோ Q2 இன்டூ dQ2 பை dt பிளஸ் எக்ஸெட்ரா. இது அப்படியே போயிட்டே இருந்து இந்த Qn டேர்முக்கு வர டோ ஆர் பை டோ Qn இன்டூ dQn பை dt ஆச்சுங்களா. பிளஸ் கடைசி டேர்ம் இந்த டீக்கு எடுக்கிறோம். டோ ஆர் பை டோ டி இன்டூ dt by dt
ஸோ இப்போ இந்த என்டர் டேர்மை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம்ல. இதுல பார்த்தீங்கன்னா டிடியும் இந்த டிடியும் கேன்சல் ஆகி போச்சு. பேலன்ஸா இருக்கிறத இதை ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, சம்மேஷன்ல தான் இருக்கு. அப்போ வெலாசிட்டி வி வெக்டார் ஈக்குவல் டு இது அப்படியே சம்மேஷன் போட்டுடலாம். சம்மேஷன் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to அப் டு n வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு ஃபார்மேட் எழுதுனா போதும். டோ ஆர் எல்லாத்தையும் காமனா இருக்கு. டோ Q1க்கு பதிலாக QJ யூஸ் பண்ணிக்கலாம். இன்டு DQJ பை டிடி இது வந்துடும். பிளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டேர்ம் டோ ஆர் பை டோ டி. இவ்வளோதாங்க. அவங்க ஜே சிம்பிள் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஐ சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. பட் இந்த ஃபார்மேட்டுக்கு இதில் பாருங்க கியூ எல்லாம் யூஸ் பண்ணி, கியூன்னா ஜென்ரலைஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த ஜென்ரலைஸ்ட் குவாட்ரண்ட்டை பயன்படுத்தி எழுதின வெலாசிட்டிக்கு பேர் தான் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது டெஃபினேஷனாக இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். கொஸ்டின் வெக்டார் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டையும் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி லைன் எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போக தேவையில்லை. நம்ம 1 hour கிளாஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபுல்லா பிசிக்ஸ் ஓரியன்டா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கும். பொறுமையா படிச்சுட்டு வாங்க. அடுத்தது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. டி அலம்பர் பிரின்சிபலுடைய லக்ரான்ஜஸ் ஃபார்ம்ல அடுத்த மூணாவதா பார்க்குற இன்னைக்கான கண்டென்ட். முதல்ல டி அலம்பர்ஸ் பிரின்சிபலை பார்த்தோம், ஜெனரலைஸ் வெலாசிட்டி பார்த்துருக்குறோம். இப்போ பார்க்கறது லக்ரான்ஜஸ் ஃபார்மேட்ல டி அலம்பர்ஸ் பிரின்சிபலை எழுதுறோம். ரைட்டுங்களா? இதுல ஒரு 2-3 ஃபார்மேட்ல எழுதியிருப்பாங்க. லக்ரான்ஜஸ் ஃபார்ம்ல எழுதக்கூடியதுக்கு வெவ்வேறு ஐடியாஸ்ல எழுதியிருப்பாங்க. 1 by 1 அதையும் பார்த்துடலாம். அப்படியே பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா முதல் ஸ்டெப் அதுதான். F is equal to ma ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா. எதுக்கு? பார்ட்டிகளுக்கு. இதை நான் சிஸ்டத்துக்கு எழுதுனா எப்படி எழுத முடியும்? ஐ போட்டு எழுதுறது. Fi வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mi இன்டூ ஏஐன்னு எழுத போறோம். இது ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். ஆர்னா பொசிஷன் வெக்டார். ஆறுங்கிறது பொசிஷன் வெக்டார், xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார். இதை வெலாசிட்டிக்கு மாற்றணும் அப்படின்னா ஆர் டாட்டுக்கு வந்துடும். ஏன்னா ஒர்க்கை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சுங்க. அப்போ எனக்கு ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா என்ன வரும்னா வெலாசிட்டியை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவி பை டிடின்னு போட்டால் போதும். ஐ போட்டுக்கிறேன், இதெல்லாம் சிஸ்டத்துக்கு இருக்கிறதுனால. அப்போ பாருங்க, ஆக்சலரேஷனை இப்படி எழுதலாம். வெலாசிட்டியை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்களா டைமை பொறுத்து ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். இங்கே நான் மாத்துறேன். Fi வெக்டார் ஈக்குவல் டு mi இன்டூ இந்த ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இந்த பார்ட்டை தூக்கி உள்ள போடுறேன். அப்போ என்ன வரும்? dvi பை dt. புரிஞ்சா பாருங்க. ஆக்சலரேஷனை எடுத்துட்டு பொசிஷன் வெக்டார் ஒர்க்கை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டி ஒர்க்கை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டியோட டிஃபரன்ஷியேஷன். அதான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஈக்குவல் டு, இதுல பாருங்க இந்த எம்ஐயை உள்ள தூக்கி கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன வரும் பாருங்க, டி பை, ஏன்னா எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் மாஸ் தானே, டி பை டிடி ஆஃப் எம்ஐ இன்டூ இதை நான் விஐன்னு எழுதிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? காமனா இதுல கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற ஸ்டெப்புக்கு ஈக்குவல் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ஜென்ரல் பேசிக்னு ஒரு 2 நாள் நடத்தணும். அதுல லீனியர் மொமெண்டம் ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். லீனியர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா பி ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தோம். மாஸும் வெலாசிட்டியும் பெருக்குனா பிங்கிற லீனியர் மொமெண்டம் கிடைச்சிடும். அப்ப இங்க மாஸ் இன்டு வெலாசிட்டி, அப்ப என்ன வரும்? டி பை டிடி ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் பி வெக்டார். ஸோ பிங்கிறது தான் லீனியர் மொமெண்ட்டை குறிக்கிறது. இட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த லீனியர் மொமெண்டத்தை டைமை பொறுத்து ஒர்க்கை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ இது பி டாட் ஐ அப்படின்னு வந்துடும். இங்க எஃப் ஐ வெக்டார் அப்படின்னு வருதுங்க. அப்போ இதை எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. எஃப்ஐ மைனஸ் பி டாட் ஐ ஈக்குவல் டு 0. இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டிஆர்பியில். ரைட்டுங்களா? இந்த பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் செட் பண்ண போறோம் நீங்க எழுதக்கூடிய நாளைக்கு எழுதக்கூடிய தேர்வுகள்ல. ஸோ அதை கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. அப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுவும் டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலை தான் இண்டிகேட் பண்ணுது. எதில் அப்படின்னா லக்ரான்ஜஸ் ஃபார்ம்ல வரக்கூடிய
இந்த ஃபார்மேட்டுக்கும் ஒரு டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் தான் பேர். அப்போ ஏற்கனவே ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்கோம். டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் வெக்டர் ஃபார்ம்ல அப்ளைடு ஃபோர்ஸையும் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸையும் சம் பண்ணிருக்கோம். அதுக்கு பக்கத்துல அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் சேர்த்துனா ஆல்வேஸ் ஜீரோங்கிறத காட்டியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு வெக்டர் ஃபார்ம்ல டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஜெனரலைஸ் வெலாசிட்டி இது அந்த பாக்ஸை போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் லக்ராஞ்சியன்ஸ் ஃபார்ம்ல இப்போ ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல வந்து நிறுத்தியிருக்கேன். இதை கட் பண்ணியோ அல்லது மேல இருக்கிற இந்த ஸ்டேர்மை கட் பண்ணி நிறுத்தினாலும் இதெல்லாம் சரின்னு தான் நீங்க ஆப்ஷன்ல கொடுக்கணும். இப்போ மெக்கானிக்ஸை பொறுத்தவரை எந்த லைன்ல நிறுத்தி அந்த கொஸ்டினை கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதை கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுலயே தான் இது கீழே என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன். எஃப்ஐ வெக்டார் ஈக்குவல் டு பி டாட் ஐ. இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். எஃப்ஐ வெக்டார் ஈக்குவல் டு பி டாட் ஐ. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஐ. இதை மல்டிப்ளை ஆன் போத் சைட் டெல்டா ஆர்ஐ. இதால மல்டிப்ளை பண்றேன். டெல்டா ஆர்ஐ அப்படிங்கிறது என்ன சிம்பிளுங்க? டெல்டா ஆர்ஐ விர்ச்சுவல் ஆன்சர். விர்ச்சுவல் தான். டெல்டா வந்தா விர்ச்சுவல், ஆர் யூஸ் பண்ணிருந்தா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மென்ட் சார். டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட்டுங்க. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இத ரெண்டு பக்கத்துலயும் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்டால டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா பாருங்க. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதால டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. அப்ப என்ன வரும்னா எஃப்ஐ வெக்டாரு டாட் டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு பிஐ டாட் இங்க ஒரு டாட் போட்டு டெல்டா ஆர்ஐ. ரெண்டு பக்கமும் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்ப இந்த ஐல போட்டிருந்தாலும் சரி சம்மேஷன்ல போட்டாலும் சரி மீனிங் நம்ம ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு கேபிட்டல் என். நான் அனுப்பின மெட்டீரியல் அந்த இடத்துல ஸ்மால் என் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்காங்க. கேபிட்டல் என் யூஸ் பண்ணி எஃப் ஐ வெக்டார் டாட் டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐ முழுசா சார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு என் பிஐ வெக்டார் டாட் இங்க டெல்டா ஆர்ஐ. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை நிறுத்தி கேட்டால் கூட இதெல்லாம் சரிதான் சொல்லணும் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபலுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரலாம். ஒரு சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் பாருங்க. சம்மேஷன் எஃப்ஐ டெல்டா ஆர்ஐ மைனஸ் சம்மேஷன் பிஐ டாட் இங்க டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிடும். நான் எதுவுமே செய்யலைங்க, ரெண்டு ஈக்குவல் பண்ணி ஒரு டெல்டா ஆர்ஐயால பாதி டேப்லெட்டா வச்சு சார். ஓகே. ஸோ இதுல பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா இதுல காமனா இருக்கிறத வெளியே எடுத்துடலாம். அந்த டெல்டா ஆர்ஐங்கிறது இங்கே இருக்கு, வெளியே தூக்கி போட்டுருங்க. அப்ப சம்மேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு என் இங்கிட்டு எஃப்ஐ வெக்டார் மைனஸ் இங்க பிஐ டாட் எடுத்துட்டீங்கன்னா வெளியில டாட் போட்டு டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு 0 இப்படி போட்டுக்காங்க. திஸ் இஸ் கால்டு தி டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல். இதுவும் டிஆர்ல கேட்டிருக்காங்க. லக்ராஞ்சியன்ஸ் ஃபார்ம் ஆஃப் த டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபலோட ஒரு ஃபார்மேட் இது. இப்ப பாருங்க, நம்ம டெல்டா ஆர்ஐன்னு யூஸ் பண்ணனால இது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள சேர்ந்தாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆன்சர் அந்த ஜீரோங்கிற கான்செப்ட் வந்து நிக்குங்க. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் விர்ச்சுவல் ஒர்க் அப்படி கால்குலேட் பண்ணும்போது அப்ப சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு என் எஃப்ஐ பிஐ டாட் டெல்டா ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கால்டு தி டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல். இதுவும் ஒரு டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபலோட ஃபார்மேட் தான். இது மட்டுமே இல்லை, நான் நிறைய இடத்துல நிறுத்திட்டேன் பாருங்க. இது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆரம்பத்திலே போட்ட அந்த வெக்டர் ஃபார்மேட்டை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியரா ரீட் பண்ணி பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நான் இங்க எழுதுந்த அப்படியே மெட்டீரியல்ல காட்டிடுறேன், ஒரு கிளான்ஸ் பாருங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். இந்த இடத்துக்கு தான் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் மறுபடியும் ஒன்று போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல். இன்னொரு வார்த்தை பாருங்க, டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் இஸ் ஆல்சோ known as லக்ராஞ்சியன் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல். லக்ராஞ்சியஸ் மெத்தட்ல எழுதுனால அது பேர் லக்ராஞ்சியன் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு பேரு. இதை மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்டா எழுதியிருக்கேன். ஏன்னா
அப்படியே டெரிவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். எங்க எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வந்து டெரிவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்ப டிஆர்பி கொஸ்டின் மொட்டையா இப்படி இந்த பாக்ஸ் வச்சுலாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால அப்படி பண்ணியிருக்கேன். ஃபார் எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் எ சிஸ்டம், அதனால தான் எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது டெல்டா ஆர்ஐ கூட நம்ம டாட் எடுத்தோம். அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்ஐ is same as the effective force pi dot, then summation I is equal to 1 to n. மேல பார்த்துக்காங்க, இந்த பாக்ஸ் இங்க எழுதுங்கிறது ஒன்னா இருக்கான்னு பாருங்க. fi pi dot delta ri equal to 0. So this is called the Lagrangian form of the D'Alembert principle. இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. D'Alembert principleல கேள்வி கேட்கணும் அப்படின்னா இப்போ நான் இன்னைக்கு நடத்தின பார்க்கல முக்கியமான பகுதி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அடுத்தது ஒரு 2 ரிசல்ட்டை வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், மக் பண்ண வேண்டியதுதான். இந்த ரிசல்ட்டையும் மெமரைஸ் பண்ணுங்க. அதுவும் கூட இந்த ரிசல்ட்டை ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். இதை நீங்க கண்டிப்பா மெமரி எல்லாம் போட்டாகணும். எம் போட்டுறேன். இங்க கவனிங்க, விர்ச்சுவல் ஒர்க், டபிள்யூனா ஒர்க், டெல்டா போட்டா விர்ச்சுவல் ஒர்க். அப்ப விர்ச்சுவல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, விர்ச்சுவல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு summation I is equal to 1 to n fi minus mi ai dot delta ri. இப்போ இதுவும் விர்ச்சுவல் ஒர்க்ல டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் ஃபார்மேட்டை எழுதி காட்டியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. இங்க இருக்கிற எஃப்ஐ பாருங்க, நான் கிரீன்ல ஹைலைட் பண்றேன். இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஒரே மீனிங்ல தான் இருக்குங்க. அதே இங்க டெல் டபிள்யூன்னு போட்டிருக்கேன், டெல்டா டபிள்யூ அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா விர்ச்சுவல் ஒர்க்குங்கிறதுனால summation I is equal to 1 to n, summation I is equal to 1 to n. fi இந்த pi டாட் அதுக்கு பதிலாக mi ai வருது, வெளியில டெல்டா ri, இங்க டெல்டா ri ஈக்குவல் டு 0 0. இந்த பகுதியை தான் pi நாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் மேலே போங்க, mi ai தான் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, mi aiங்கிற கான்செப்ட் தான் என்னவா மாறுச்சுன்னா pi வெக்டார் டாட்னு மாறுச்சு. அப்ப அதை பிஐ டாட்னு போடாம செப்பரேட்டா விட்டு காட்டியிருந்தாலும் எம்ஐஏன்னு போட்டிருந்தாலும் மீனிங்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, சேம் தான் சொல்றாங்க. ஆனா எழுதணும் மட்டும் விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்ஐ இஸ் கிவன் பைன்னு எழுதி டெல் டபிள்யூன்னு காட்டியிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், விர்ச்சுவல் ஒர்க்கு, விர்ச்சுவல் வெலாசிட்டி, அதுல எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் நான் முதலே பதிவு பண்ணிட்டேன், ஆன்சர் 0ன்னு தான் காட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிற மாதிரி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தயாரா எப்படி கேட்பான்றதெல்லாம் மெட்டீரியல் வச்சுட்டோம். மற்றபடி நீங்க இருக்கிறதுல அந்த ஐடியா வச்சுக்கிட்டு 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சரை டிக் பண்ணி போட்டுவாங்க. பட் இதை நீங்க மெமரி பண்ணிக்காங்க. ஜெனரலைஸ்ட் குவாட்ரண்ட்ல எழுதியிருக்காங்க. ஜெனரலைஸ்டு குவாட்ரண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதாங்க. என்னன்னா கேபிட்டல் என்னன்னா சிஸ்டம், கேபிட்டல் என்னங்கிறது சிஸ்டம் எதுல அப்படின்னா வெக்டர் ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க. 3nங்கிறது அதே சிஸ்டத்தோடைய ஸ்கேலார் ஃபார்முக்கு எழுதியிருப்பாங்க. n யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெனரலைஸ்ட் குவாட்ரண்ட்ல எழுதியிருப்பாங்க, ஸ்மால் n. இப்போ இந்த நோட்டை படிச்சு பாருங்க, இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இந்த ஜெனரலைஸ்ட் குவாட்ரண்ட் சம்மேஷன் i is equal to 1 to, இங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்காங்க, ஸ்மால் n தான் உள்ள இருக்கணும். இந்த இடத்துல ஸ்மால் n தான் இருக்கும், ஏன்னா ஜெனரலைஸ்ட் குவாட்ரண்ட். இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் படிச்சாகணும். qi minus d by dt of dou t by dou q dot i plus dou t by dou qn into delta qi. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மேல இருக்கிறது தாங்க. இப்போ இங்க எஃப்ஐங்க, என்னன்னா எல்லோ கலரை கவனிங்க, இது எஃப்ஐ, இந்த QI. அப்போ ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்துக்காங்க. QIனா வேற ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல அதை என்ன வச்சுக்காங்க, ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். எஃப்ங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ். முடிஞ்சுங்களா? அடுத்தது மைனஸ் மைனஸ், இந்த பிஐங்கிறது தான் எம்ஐஏ அப்படிங்கிறத பொட்டன்சியல், அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா, லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சு பாருங்க, அந்த பிஐ தான் எம்ஐஏன்னு வந்தது. அதுக்கு மாற்றா அங்க என்ன வந்திருக்கு, இந்த டேர்ம் வந்திருக்கு. இதை அப்படியே ரீட் பண்ணிக்கணும், டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ கியூ டாட் பிளஸ் டோ டி பை டோ கியூஎன், இங்கின் டாட்டு இங்கின் டாட்டு, டெல்டா ஆர்ஐ டெல்டா கியூஐ. ஸோ இங்க எல்லாமே வந்து குவாட்ரண்ட்ல இருக்கு, ஜெனரலைஸ்டு குவாட்ரண்ட்ல பண்ணதுனால எல்லாமே கியூ சிம்பிள்ல வந்திருக்கு. மற்றபடி இந்த ஃபார்மேட்டும்
இந்த ஃபார்மேட்டும் ஒண்ணுதான். இதுவும் என்ன அப்படின்னா டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலை தான் இண்டிகேட் பண்ணுது. என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஜெனரலைஸ்ட் குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி போட்டிருக்கிற ஒரு ஃபார்மேட். ஸோ கியூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்ஸுக்கே பாருங்க, எஃப் லெட்டர் யூஸ் பண்ணிட்டோம், ஆர் லெட்டர் யூஸ் பண்ணிட்டோம், கியூ லெட்டர் யூஸ் பண்ணிட்டோம். எஃப்ங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ்னும், ஆருங்கிறது கன்ஸ்டைன்ஸ் ஃபோர்ஸ்னும், கியூங்கிறது ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அதே ஃபார்மேட் தான் இது. டெல்டா டபிள்யூ இப்படி எழுதலாங்கிறத சைடில் போட்டு காட்டியிருக்குங்க. ஸோ இதெல்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி கனெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. அடுத்ததுங்க, டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலுடைய இன்னொரு ஃபார்மேட் எழுதியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், டிஎலம்பர்ஸ் பிரின்சிபல்னு ஹெட்டிங் போட்டு பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின் எடுக்கிறதுக்கான என்னென்ன எந்தெந்த இடத்துல எல்லாம் பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சீட்டை நீங்க அட்டாச் பண்ணி டிஎலம்பர்ஸ் பிரின்சிபல்னு போட்டு கீ பாயிண்ட் மாதிரி இந்த வார்த்தை வந்து இது வந்துட்டுனா இது அப்படியே முழு சென்டென்ஸோட படிக்க வேண்டாங்க. அந்த அந்த டேர்மை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா டேர்மு அந்த ஃபார்முலா அப்படி திரும்ப திரும்ப கண்ணில் ஒத்திக்கிட்டே இருங்க, எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஈஸியா மெமரியில வந்து உட்காந்துரும். அடுத்தது அனதர் ஃபார்ம் ஆஃப் லெக்ரான்ஜஸ் டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலோட இன்னொரு ஃபார்மேட்டை சொல்லியிருக்காங்க. அதே தான் முதல்ல பண்ண இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சம் ஆஃப் த போர்சஸ், அப்ளைடு போர்ஸ், கன்ஸ்டைன்ஸ் போர்ஸ், இனர்சியல் போர்ஸ் மூணு சேர்த்தன அந்த முதல் ஈக்குவேஷன் பாருங்க, அதுதான் இது. கேட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க. அப்ளைடு போர்ஸ் எஃப்ஐ வெக்டார் பிளஸ் கன்ஸ்டைன்ஸ் போர்ஸ் மைனஸ் இனர்சியல் போர்ஸ் பேலன்ஸ் பண்ண கொடுத்த போர்ஸ். எம்ஐ ஆர்ஐ டபுள் ஆர்ஐ வெக்டார்ல டபுள் டாட் ஈக்குவல் டு 0. சார் இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஐ சிம்பிள்ல போடலாம் இல்லை சம்மேஷன் சிம்பிள்ல போடலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப்ஐ பிளஸ் ஆர்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் எடுத்திருக்கோம். இதுல இது என்ன பண்ணிருக்கோம், சம்மேஷன் ஒரு டெல்டா ஆர்ஐயால ஆக்சுவலி இந்த ஸ்டெப் இல்லாம யோசனை பண்ணி பாருங்க, இப்படி வருமா? சம் மட்டும் அப்ளை பண்ணா இந்த ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் போட்டீங்கன்னா சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப்ஐ பிளஸ் ஆர்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் இது கூட இன்டு டெல்டா ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு 0. சார் இந்த பகுதியே ஜீரோன்னு மேலே காட்டிட்டோம். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த போர்ஷனே ஜீரோன்னு சொல்லி மேலே காட்டியிருக்கோம். அது ஒரு டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல்டா ஆர்ஐ எடுத்தாலும் ஜீரோ தான். 0 இன்டூ டெல் ஆர்ஐன்னு வரும், டோட்டல் ஜீரோ அப்படின்னு போயிடும். அதனால இந்த சேர்த்துறதுனால டாட் டெல்டா ஆர்ஐ அப்படிங்கிற விர்ச்சுவல்ல போறதுனால ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போறதில்ல. ஏன்னா இது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ஃபைனல் ஆன்சர் ஜீரோவை தான் கொடுக்கும். அதனால அது பத்தி பொறி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததுங்க சார், இதை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n இந்த முதல் டேர்மையும் மூணாவது டேர்மையும் பக்கம் வச்சுக்கிறேன். எஃப்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் மைனஸ் டாட் டெல்டா ஆர்ஐ. முதல் டேர்ம் மூணாவது டேர்ம் வச்சு 1 பிளஸ் இந்த ரெண்டாவது டேர்ம் சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n ஆர்ஐ டாட் டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு 0. இப்படி ரெண்டு பார்ட்டா நான் அதை பிரிச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க, இந்த ஆர்ஐ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டைன்ஸ் ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸ். டெல்டா ஆர்ஐங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டெல்டா ஆர்ஐ அப்படிங்கிறது விர்ச்சுவலுங்க. டெல்டா ஆர்ஐங்கிறது என்ன டிஸ்டன்ஸை குறிக்குதுன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா. அப்போ என் போட்டோம், சிஸ்டத்தில் பார்க்குறோம். டெல் ஆர்ஐனா கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ் போயிருக்கு, அதனால இது விர்ச்சுவல் டிஸ்டன்ஸ். அப்போ விர்ச்சுவல் டிஸ்டன்ஸ்ல விர்ச்சுவல் ஒர்க் கண்டுபிடிச்சா என்னங்க ஒரு ஆன்சரு? ஜீரோங்க சார். இந்த பார்ட் ஜீரோ ஆயிடும். இந்த பகுதி மட்டும் தான் நமக்கு நிற்கும். அப்போ எந்த பார்ட் நிற்குது? சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் இன்டு டெல்டா ஆர்ஐ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பகுதி மட்டும் நிற்குது. இதுக்கு பேரும் லெக்ரான்ஜியன்ஸ், சாரி இதுக்கு பேரும் லெக்ரான்ஜியன்ஸ் ஃபார்மேட்ல எழுதுன டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலோட இன்னொரு ஃபார்மேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபைனலாக தானே போட்டிருக்கு. Summation I is equal to 1 to n fi mi ri double dot delta ri equal to 0. So this is called Lagrangian form of the D'Alembert principle. ஸோ நமக்கு D'Alembert principle நிறைய ரிசல்ட் இருக்குங்க. எதுக்கு எதை எழுதணும், என்ன ஃபார்மேட்ல எழுதணும், அவ்வளவுதான்.
எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். 4 ஆன்சர்ல எதுன்னு பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஏன்னா அது ரொம்ப சிரமம். நீங்க எல்லாத்தையும் மெமரி பண்ணி கொண்டு போணும் தியரம் அப்படியே கிடையாதுங்க. அது நீங்க படிக்கிறீங்க 4ல ஒரு ஆன்சர் கண்ணுல போட்டு டிக் பண்ணிட்டு போறீங்க. இருக்கிறதுல சரி எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். நீங்க அதோட சேர்த்து மனப்பாடம் பண்றது ரொம்ப சிரமம். அதனால திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவும் மைண்ட்ல உட்காந்துரும். ஸோ இந்த பார்ட் வரையும் பார்த்துக்காங்க. அடுத்த பகுதிக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய 4வது கண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎல் நம்பர்ஸ், 2வது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி பத்தி பேசணும். 3வதா பார்த்தது டிஎல் நம்பர்ஸ் பிரின்சிபலோட லக்ரான்ஜஸ் ஃபார்மேட். 4வதா இப்ப பார்க்கக்கூடியது ஸ்டெபிலிட்டி, ஈக்லிபிரியம் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அந்த கான்செப்டை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஈக்லிபிரியம் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு பார்ட் போயிருக்கு. ஈக்லிபிரியம் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஈக்லிபிரியம்னா நமக்கு தெரியும் சமநிலையில இருக்கிறது. ஸ்டெபிலிட்டி ஸ்டாண்டர்டா இருக்கிறது. ஸோ மோரலஸ் மீனிங் தான் ஈக்லிபிரியம். அதாவது வந்து சமநிலை, ஈக்லிபிரியம். கவனிங்க, இப்போ விர்ச்சுவல் ஒர்க்ல ஃபார் என் விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் அப்ளைடு போர்ஸ், அப்ளைடு போர்ஸ் கொடுக்குறோம் விர்ச்சுவல் ஒர்க். அப்போ நீங்க இது எங்கிருந்து தூக்கணும்? அந்த விர்ச்சுவல் ஒர்க் வேணும் அப்படின்னா முன்ன போயிடுங்க. அந்த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வந்துடணுங்க. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ற சிம்பிள் டெல்டா ஆர்ஐ பண்ணுவோம், ஆர் டெல் எக்ஸ் காம்பனன்ட்ல பண்ணுவோம். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து விர்ச்சுவல் வெலாசிட்டிக்கு போகணும். வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டெல் எக்ஸ் பை டெல் டின்னு போட்டா வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். விர்ச்சுவல் வெலாசிட்டில இருந்து விர்ச்சுவல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். இதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்டா டபிள்யூ. ஸோ கண்டுபிடிச்சா ஒர்க் 0 தான். ஏன்னா கற்பனையான நகர்ந்த தூரத்திற்கு கற்பனை வேலை 0ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு அப்ளைடு போர்ஸுக்கு அந்த ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ணிருக்க பாருங்க. நேரடியாவே இது கேள்வியா கேட்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. டிஆர்பினே சைட்ல போட்டு பாருங்க, ஒரே லைன். இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்காங்க. ஃபார் த விர்ச்சுவல் ஒர்க், ஃபார் த விர்ச்சுவல் ஒர்க் இன் த அப்ளைடு போர்ஸ் அப்படின்னு கேட்டு டக்குன்னு அவங்க ஆன்சர் பாருங்க. டெல்டா டபிள்யூங்கிறது ஒர்க்கு, சின்ன ஒர்க்கு, விர்ச்சுவல் ஒர்க்கு. அதுக்கு ஆன்சர் பாருங்க மைனஸ் டெல் வி. இது அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சு நிறுத்திடுங்க. விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் அப்ளைடு போர்ஸ் ஃபார்முலா டெல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி. புரிஞ்சுங்களா? விர்ச்சுவல் ஒர்க் மைனஸ் டெல் வி ஈக்குவல் டு டெல் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துடணும். அதே பாருங்க, அப்போ ஃபைனலா என்ன ஆகுன்னா விர்ச்சுவல் டிஸ்டன்ஸ்ல விர்ச்சுவல் ஒர்க்கு 0. அப்போ இந்த ஆன்சர் 0. புரியுதுங்களா? டெல் டபிள்யூ 0 பாருங்க. அப்போ டெல் டபிள்யூ 0 இருந்ததுன்னா இந்த பார்ட் 0 இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டும் 0. திஸ் இம்ப்ளைஸ் மைனஸ் ஆஃப் டெல்டா வி 0, ஆல்சோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0. அதான் இங்க எழுதி காட்டியிருக்காங்க. அப்போ இது ரிசல்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்காங்க. முதல் ரிசல்ட்டுங்க. விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு கேட்டானா ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடியா வர்றது இந்த ஃபார்முலா ஐடியாவுக்கு வரணும். டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி அப்படிங்கிறது வரணும். அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து நமக்கு ஒர்க் நடக்கல, விர்ச்சுவல் ஒர்க்கு, ஸ்மால் ஒர்க்கு, டெல் டபிள்யூ 0 இருந்துச்சுன்னா டெல் வி 0 இருக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் ரீட் பண்ணலாம். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் டெல்டா வி 0வா இருக்கணும். இதை மறந்துடவே கூடாது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல் வி அப்படிங்கிறது 0 வந்துடும். அது நம்ம வினா பொட்டன்சியல் எனர்ஜி, டினா கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, விங்கிறது பொசிஷன் வெக்டர், சாரி பொட்டன்சியல் எனர்ஜி அப்படிங்கிறோம். வினா பொட்டன்சியல். அப்போ நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல். அப்போ பொட்டன்சியல் எனர்ஜில மூவ்மெண்ட் இல்லை. அப்போ அதுதான் நம்ம விங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ டெல் வி அப்படின்னு போடுறோம். டெல் வி அப்படின்னா அந்த சின்ன பகுதிங்க. அந்த டெல் வி அப்படிங்கிறது 0 கிடைச்சிரும் உங்களுக்கு. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார் ஈக்லிபிரியம்னா அப்படியே ஸ்டேபிளா இருக்குங்க. ஒரு பொருள் ஓய்வுல சமநிலையில அப்படியே இருக்குங்க. நீங்க அங்க வந்து மூவ்மெண்ட்ல இருக்குன்னா கைனடிக் எனர்ஜின்னு போயிடும். அப்போ பொட்டன்சியல் எனர்ஜின்னா ஸ்டேபிளா அப்படியே தான் இருக்கு, ஈக்லிபிரியம் சமநிலையில இருக்கு. அப்போ அதுக்கான டெல்வி என்ன வரும்னா ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இந்த கண்டிஷனும் பார்த்து வச்சுக்கணும். நீங்க இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, டெல்டா வி கேபிட்டல்
டெல்டா வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு காட்டியிருக்காங்க. டெல்டா வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜியோட சேஞ்ச் அப்படிங்கிறோம். இது ஆக்சுவலி ஒரு டெஸ்ட்ல டெஸ்ட் பேட்ச் உள்ள அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டெல்வியை வச்சும் டெல்டா வி என்னங்கிறதே கேள்வியாவே கேட்டிருப்பேன். இதுல யாராவது இருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேள்வி. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்போம். அப்ப பாருங்க டெல்டா வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி இன் த ஈக்லிபிரியம் பொசிஷன். கீழே கொடுத்துருக்கான் பாருங்க. டெல்டா வி இஸ் சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி ஃப்ரம் இட்ஸ் வேல்யூ இன் ஈக்லிபிரியம். அப்போ பொருள் வந்து சமநிலை இருக்கிற போது ரைட்டுங்களா, ஈக்லிபிரியமா இருக்கிற போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க வந்து வி நாட்னு வச்சுக்கலாம், இங்க வி ஒன்னு வச்சுக்கலாம். வினா பொட்டன்சியல் எனர்ஜி. அப்போ வி நாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொட்டன்சியல் எனர்ஜியோட வேல்யூ வந்து ஒரு 15ன்னு எடுத்துக்கிறேன். வி ஒன்ல பொட்டன்சியல் எனர்ஜியோட வேல்யூ ஒரு 30ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டெல் வி என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி. அப்போ 20 சாரி இங்க எவ்வளோ 30ங்களா, 30 மைனஸ் 15 எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னா 15ங்கிறது வேரியேஷன். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல பொட்டன்சியல் எனர்ஜி அப்படி கொடுத்துருவாங்க. பொட்டன்சியல் எனர்ஜி இன் வி நாட், பொட்டன்சியல் எனர்ஜி இன் வி ஒன்னு அப்படி கொடுத்துட்டா டெல் வி சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜின்னு கேட்கும்போது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ டெல் வி அப்படிங்கிறது இந்த நோட்டேஷன் படி என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்சியல் எனர்ஜி அல்லது சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லணும். இந்த டெல் வி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விர்ச்சுவல் ஒர்க் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குற போது ஜீரோங்கிற நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷனை சொல்றது ரைட்டுங்களா, அல்லது ஸ்டேபிளா இருக்கிற போது நமக்கான டெல்வி கண்டிஷன் ரைட்டுங்களா, விர்ச்சுவல் ஒர்க்கான கண்டிஷன் டெல்வியும் ஜீரோ டெல் டபிள்யூ ஜீரோ. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் ஏறத்தாழ கார்லேட் ஆகி வரக்கூடிய பாயிண்ட் தான். இப்போ இந்த டெல்டா வி சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி வச்சு 3 கேஸ் எழுதியிருக்காங்க. இது கேட்பாங்க 3 கேஸும் ஒரே கொஸ்டின்ல வச்சு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெல்டா வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி. இப்போ இந்த கிடைக்கிற டெல்வி ஆன்சர் கிரேட்டர் தென் ஜீரோ, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, லெஸ் தென் ஜீரோன்னு 3 கேஸ் இருக்கு. அதை பார்க்கலாம். அப்படி இந்த இடத்துல கவனிங்க, நான் சைடில் அப்புறம் மெட்டீரியல் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சின்ன டயக்ராம் கவனிங்க. இப்போ இது ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. இந்த டேபிளோட சென்டர் பாயிண்ட்ல ஒருத்தரை நிறுத்திடலாம். டேபிளுடைய சென்டர் பாயிண்ட்ல இங்க நான் நிறுத்திடுறேன். ஸோ அப்போ இங்க ஸ்டேபிளுடைய இந்த டேபிள் எடுத்துக்கிட்டு இதோட மிட் பாயிண்ட்ல இருந்தா இவர் பயங்கர ஸ்டேபிளுங்க, கீழே விழ வாய்ப்பே இல்லை சரிங்களா. இந்த டேபிள்ல அவரு சென்டர் பாயிண்ட்ல நின்ட்டாருன்னா அவர் எங்கேயும் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இதான் கேஸ் 1ல எழுதியிருப்பாங்க. அப்போ கேஸ் 1ங்கிறது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் வச்சுக்காங்க. கேஸ் 1ங்கிறது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அப்போ இது என்ன 1ன்னு எழுதிக்கலாம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கான டயக்ராம். பயங்கர சேஃப் இவர். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்சியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா டெல்டா வியோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ டெல் வி கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு வந்தா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது நீங்க ஸ்ட்ராங்கா கொடுத்துடணும். அதே மாதிரி இங்க பாக்குறது எல்லாமே நம்ம எதில் பாக்குறோம்னா ஜெனரலைஸ்டு குவாட்ரண்ட்ல பாக்குறோம். ஜிசில தான் இந்த கேசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப ஜிசில நமக்கு அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், Q1, Q2, Q3 எக்ஸெட்ரா Qn, T இந்த மாதிரி இருக்கும். அப்ப நிறைய கியூஸ் இருக்கு. Q1, Q2, Q3ங்கிறது குவாட்ரண்ட் வேல்யூ நிறைய இருக்குங்க. அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ நிறைய இருக்கும். அதை வச்சு தான் ஜிசி எழுதுறோம், சுமால் என்னங்கிற வேல்யூ எழுதுறோம். அப்ப இங்க இருக்கிற கியூல அட்லீஸ்ட் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்காங்க, அட்லீஸ்ட் எனி ஒன் del q is not equal to 0. அப்ப ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கு கண்டிஷன் கேட்டாங்கன்னா del v greater than 0-வா இருக்கணும். del v greater than 0-வா இருக்கணும். இந்த ஜிசியில் இருக்கிற ஏதாவது ஒரு del q, அது q1 del q படுத்து பார்சல் பண்றோம், இதை பார்சல் பண்றோம், இதை பார்சல் பண்றோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய நிறைய கியூஸ்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு del q வேல்யூவாவது நான் ஜீரோவா வரணும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ப என்ன சொல்லிடணும் பாருங்க, அது வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், இந்த ஆள் வந்து ஸ்டேபிளா நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இது கேஸ் 1ல இருக்குங்க. கேஸ் 2 என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கேஸ் 2ங்கிறது இப்ப இங்க இருக்கிற பர்சன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க நம்பர் 2 போட்டுறேன், இங்க நிக்கிறாரு அவர். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க இருந்தா பயங்கர சேஃப், அதனால இது வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்.
இப்போ இந்த இடத்துக்கு வராருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் அவர் நியூட்ரல். அது இங்க பயங்கர சேஃப். நியூட்ரல்னா இப்படி வந்தாருன்னா பயங்கர சேஃப், இப்படி போறாருன்னா கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இதை வந்து நியூட்ரல் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இது நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. இதுக்கு பேர் என்னன்னா நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி. அப்ப டெல்வி கண்டிஷன் என்ன? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிஷன் பாருங்க, greater than or equal to 0, greater than or equal to 0 for all possible virtual displacement. அப்ப இது என்ன அப்படின்னா கீழே அந்த இங்க எப்படி அட்லீஸ்ட் 1 போட்ட மாதிரி இங்க சப் கண்டிஷன் பாருங்க, for all possible virtual displacement. அப்போ எல்லா விர்ச்சுவல் கற்பனையான எல்லா தூரத்துக்குமே இந்த இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அது இங்க இருக்கிற ஒரு சின்ன, அதாவது இங்க இருந்து கொஞ்சம் இங்க வராரு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க இருந்து இங்க போறாரு சின்ன தூரம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். எல்லா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் பொருந்தும். நியூட்ரல் தான் அவர், ரைட்டுங்களா? இதெல்லாம் நியூட்ரல் தான். இது வரைக்கும் நம்ம நியூட்ரல் சொல்லிக்கலாம். இந்த பார்ட் எல்லாமே விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிகேட் பண்ற பார்ட் தான். ஃபார் ஆல் பாருங்க, இதுல 2 சப் கேஸ்ங்க. கேஸ் 2ல கேஸ்க்குள்ள கேஸ் டெல் வி greater than or equal 0 ஃபார் ஆல் பாசிபிள் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல டெல்டா வி எக்ஸாக்ட் 0ன்னு வருங்க. ஃபார் சம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப greater than or equal to 0 கண்டிஷன் போட்டா ஆல் பாசிபிள் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈக்குவல் 0 மட்டும் போட்டா சில இடங்கள்ல மட்டும் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான், புரிஞ்சுக்காங்க. இது கேஸ் 2ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பர்சன் இங்க இருந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இங்க வந்துட்டாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வர இந்த பார்ட்ல வரும்போது நியூட்ரலா இருக்காரு. இப்போ இங்க வந்துட்டாருங்க, இந்த இடத்துல நிக்கிறார். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் அவ்வளவுதான், கீழே விழுந்துருவார். ஒரு ஸ்டெப் வந்துச்சுன்னா கீழே விழுந்துருவார். இந்த இடத்துல அவருக்கு ஸ்டெபிலிட்டியே கிடையாதுங்க, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதை வந்து கேஸ் 3ல எழுதியிருக்காங்க. அப்போ கேஸ் 3ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வி லெஸ் தென் 0 இப்படி வந்ததுன்னா அதை அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். தட்ஸ் ஆல். இதை ஈஸியா புரிஞ்சுக்காங்க. இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு அர்த்தம் ஆயிடணும். ஸோ இந்த இடத்துல டெல்டா வி இந்த இடத்துல டெல் வி greater than 0, இந்த இடத்துல டெல்டா வி greater than or equal to 0. 2 கேஸா பிரியுது. greater than or equal to 0ன்னு வரும்போது ஆல் பாசிபிள் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈக்குவல் டு 0 வரும்போது சம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரணும். இந்த கடைசி எட்ஜ் டேபிளுடைய கடைசி எட்ஜுக்கு போனாருன்னா அவர் கண்டிப்பா கீழே தான் விழுவார். ஒரு கொஞ்சம் கற்பனை விர்ச்சுவல் டிஸ்டன்ஸ் இங்க நடந்தாலும் கீழே விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அல்லது அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். அதுக்குண்டான கண்டிஷன் தான் டெல்டா வி லெஸ் தென் 0. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஏரியாவை சின்னதாக டயக்ராம் போட்டு புரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல 3மே எழுதி காட்டியிருக்கோம். ஸோ இங்க ஆரம்பிச்சு யூக்லிபிரியம் ஸ்டெபிலிட்டியில இந்த கேஸ் 3 வரைக்கும் ரீட் பண்ணிக்காங்க. இது ஒரு கேஸுங்க. இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய 4வது கண்டென்ட் இதுதான். 5வது ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 5வது ரிசல்ட்டையும் படிச்சு பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. Necessary and sufficient condition for the static equilibrium. Necessary and sufficient condition for the static equilibrium for an initially motionless system. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸோட டைப்பை பத்தி நம்ம பேசியிருந்தோம். கன்ஸ்ட்ரெயின்ஸோட டைப்ல வெலாசிட்டியை வச்சு 2 டைப், டைமை பொறுத்து 2, மோஷன்ல 2, ஒர்க்ல 2 சொன்னோம். வெலாசிட்டில சொன்ன 2ம் அப்படியே ரிமைன் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் பார்ப்போம். ஹோலோனாமிக் நான் ஹோலோனாமிக். மேடம் கரெக்ட். இண்டிபெண்டன்டா ஆமா, அது அடுத்த பிரச்சனை பார்த்துக்கலாம். டைம்ல சொன்ன 2 செலிரோனாமிக், ரியோனாமிக். ரியோனாமிக். ஓகே. மோஷன்ல சொன்ன 2
bilateral, unilateral. bilateral, unilateral. யூனிலேட்ரல்னா ஃபார்வேர்ட், நோ பார்வேர்ட் மோஷன். பைலேட்ரல்னா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒர்க்ல வச்சு சொன்னது ரெண்டு. ஒன்னு வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு ஓகே. இப்ப இதுல ஒண்ணுதான் இங்க இந்த ரிசல்ட்டுக்குள்ள தூக்கி வச்சிருக்காங்க. necessary and sufficient condition for the static equilibrium for an initially motionless system. அப்ப மோஷனை வச்சு வராங்க. ஆரம்பத்துல அந்த சிஸ்டம் மோஷன்லெஸ் அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் இருந்திருக்கு. அதுதான் இந்த ஈக்லிபிரிய வார்த்தையும் மோஷன்லெஸ்ங்கிறதையும் மேட்ச் பண்ணிக்காங்க. கண்டெய்னிங் ஃப்ரிக்ஷன்லெஸ், ரைட்டுங்களா? அப்போ உராய்வும் கிடையாது. இன் ஃபிக்ஸ்டு கன்ஸ்டன்ட் விச் மே பி யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டு டைப் வருமா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப் வருமா? பைலேட்ரல்ல ரெண்டு பக்கம் போச்சுன்னா ஈக்குவல். Equal to, sir. ஆமா. யூனிலேட்ரல் வரும்போது இன்இக்வாலிட்டி டைப் வரும். இது ஈக்குவல் டைப், இது இன்இக்வாலிட்டி டைப். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த பாருங்க, மேபி யூனிலேட்ரல் இஸ் தட் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் அப்ளைடு கோர்ஸ். அப்போ விர்ச்சுவல் ஒர்க்கு தான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ விர்ச்சுவல் ஒர்க் பாருங்க, இது அப்படியே அந்த ஒர்க்கோட ஈக்குவேஷன் வந்து இந்த இன்இக்வாலிட்டி ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கறத அந்த ரிசல்ட்ல காட்டியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்துல மோஷன்லெஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் உருவாகும் போது விர்ச்சுவல் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ இதுவும் நமக்கு கிளியர். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் கேட்டாங்கன்னா யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கான விர்ச்சுவல் ஒர்க் என்னன்னு கேட்டோம்னா டெல்டா டபிள்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத காட்டணும். ஸோ இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ்ல வற்ற கொடுத்துருக்காங்க. ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைன் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், அதுக்கு மேல பைலேட்ரல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். எடுத்து பாருங்க, அது இருக்கும் பேஜ் நம்பர் 6ல. ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல விர்ச்சுவல் ஒர்க் ஜீரோவா இருக்கும்னு போட்டு அதுக்கு அனதர் நேம் வந்து பைலேட்ரல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருந்து அங்கேயும் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் போட்டு விர்ச்சுவல் ஒர்க் ஜீரோ இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன்ல அதை காட்டியிருப்போம். அதே ஐடியா தான் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒர்க் டன் ஜீரோ இஸ் த கன்ஸ்ட்ரைன்ஸ். அதில் இந்த ஒர்க்லெஸ்ஸா இருந்ததுன்னா ஒர்க் டன் ஜீரோங்க, அதான் இங்க பேசுறாங்க. ஒர்க் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் ஜீரோ. ஒர்க்லெஸ்ல ஒர்க் டன் ஜீரோ. இப்போ படிச்சு பார்ப்போம். இந்த எக்ஸாம்ல 2 particle of masses m1 and m2. 2 particle of masses m1 and m2. Two particle of masses m1 and m2 are connected by a rigid massless rod. ஒரு ராடு முதல்ல எடுத்துக்கிறேன் இருங்க. மாஸ்லெஸ் ராடுன்றாங்க. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், ஒரு மாஸ்லெஸ் ராடுன்னா எடையே இல்லாத மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸ்மால் வெயிட்டாவது அதுக்கு இருக்கும். இதோட ரெண்டு முனையிலையும் ரெண்டு பார்ட்டிகளை வைக்கிறாங்க. இங்க ஒரு பார்ட்டிக்கல், இங்கிட்ட ஒரு பார்ட்டிக்கலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 particle of masses m1. இதோட மாஸ் வந்து m1, இதோட மாஸ் m2. அப்போ இதுக்கு வெயிட் வந்து கீழ் நோக்கி திசையில் தான் இருக்கும். அப்போ வெயிட்டுங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் m இன்ட்டு g. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் mg அது இருக்குங்க. அடுத்தது 2 particle of mass m1 and m2 are connected by a rigid massless rod of constraints of length L. இதோட லென்த் L. and R1 R2 be the reaction forces. இப்போ என்ன செய்யறோம், இந்த m1 பொறுமை உள்ள இந்த பார்ட்டிகளை, இந்த துகளை ஒரு போர்ஸ் கொடுத்து தள்ளுறோம். இந்த பக்கம் நான் மூவ் பண்றேன், சின்ன போர்ஸ் கொடுக்குறோம். அப்போ வந்து கொஞ்சம் தூரம் நகரும். நான் ஒரு போர்ஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தூரம் தான் போகுது. இங்க இருக்கிற பார்ட்டிக்கல் இவ்வளவு தூரம் தான் போகுது. அப்போ இது விர்ச்சுவல் டிஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக டெல்டா ஆர்ஐ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது முதல் பார்த்தீங்கன்னா டெல்டா R1 டிஸ்டன்ஸ் போகுது. ஆஸ் வெல் அஸ் இதையும் கொஞ்சம் புஷ் பண்ணும்போது இது வந்து டெல்டா R2 டிஸ்டன்ஸ் போகுதுங்க. அப்போ நம்ம ஒரு போர்ஸை கொடுத்தோம்னாவே நார்மல் ரியாக்ஷன் மேல் நோக்கி திசையில் இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃப்ரிக்ஷன் ஃபார்முலாவில் படிச்சிருக்கிறோம். அப்போ இது வந்தோட ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் மேல் நோக்கிய திசையில போகும். இதுக்கு வந்து R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அடுத்து எழுதியிருக்காங்க பாருங்க. Let R1, R2 be the reaction forces of constraints
ஆன் த பார்ட்டிகல். இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கான ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் R1 R2. அடுத்து இங்க இருந்து படிங்க. del R1 and del R2 be the virtual displacement. நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால மோஷன் லெஸ், கொஞ்சம் தூரத்துக்கு நகரும், கொஞ்சம் தான் கொடுக்குறோம். அதனால அது டெல்டா ஆர்ஐ அளவுன்னு கொடுத்ததுனால நம்ம அப்படிதான் கன்சிடர் பண்ணிக்கணும். டெல்டா ஆர்ஐ அப்படிங்கிறது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டெல் R1 del R2 the virtual displacement given to the particle, then the virtual work. நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க. கொஞ்சம் தூரம் நகர்ந்த பார்ட்டிகளுக்கு del WC பாருங்க, டபிள்யூனா ஒர்க் டன்னு, டெல்டா டபிள்யூனா விர்ச்சுவல் ஒர்க் டன்னு, சின்னா என்ன அப்படின்னா ஒர்க்லெஸ் கன்ஸ்டைன்ஸ். சிங்கிற இந்த சி எதை, இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பொருளை சொல்லிட்டு பாருங்க. விர்ச்சுவல் ஒர்க் டன் கன்ஸ்டைன்ஸ், விர்ச்சுவல் ஒர்க் டன் கன்ஸ்டைன்ஸ். அப்போ விர்ச்சுவல்ங்கிற வார்த்தை வந்தாவே ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வருங்க, ஜீரோங்கிறது வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ அதனுடைய கன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறதா அந்த என்டையர் புக் ஒர்க்ல இருக்கிற கொஸ்டின். அப்போ டெல்டா டபிள்யூசி விர்ச்சுவல் ஒர்க் கன்ஸ்டைன்ஸ் ஈக்குவல் டு முதல் பார்ட்டிகளுக்கு கொடுத்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்ஐ இன்டு டெல்டா R1 பிளஸ் ரெண்டாவது பார்ட்டிகள் கொடுத்த ரியாக்ஷன் இன்டு டெல்டா R2 ஈக்குவல் டு 0. என்ன அர்த்தம் பாருங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஐடியாவில் தான் போட்டுக்கிறோம். ஆர்ஐங்கிறது கன்ஸ்டைன்ஸ் ஃபோர்ஸ், நம்ம கன்ஸ்டைன்ஸ்ல பார்க்குறோம். நீங்கள் எப்பவுமே ஒர்க் டனுக்கு வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, அப்போ எஃப் தானே யூஸ் பண்ணணும், எஃப் இன்டு டெல்டா ஆர்ஐ வரணுமே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இங்கே நம்ம பார்க்கறது கன்ஸ்டைன்ஸ்ல பார்க்குறோம். ஹெட்டிங் பார்த்துக்காங்க, கன்ஸ்டைன்ஸ்ங்கிறது தான் ஹெட்டிங். அப்போ கன்ஸ்டைன்ஸ் ஃபோர்ஸை தான் இங்கே எழுதணும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது என்டையர் வேல்யூ என்ன ஆகும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த புக் ஒர்க்கை கொடுத்து ஒர்க்லெஸ் கன்ஸ்டைன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த அதோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணியாவது, ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொம்மை போட்டு எடுத்தீங்களன்னா, டயக்ராம் போட்டு எடுத்தீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாருங்க, வெர்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க். வெர்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க் which rolls without slipping along the horizontal bar. இது என்ன செஞ்சிருக்க பாருங்க, வெர்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க், ஒரு சக்கரம், ஒரு டிஸ்க் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வார்த்தை என்ன யூஸ் பண்ணிருக்கா பாருங்க, ஸ்லிப்பிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க, ஸ்லிப் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஒருத்தர் இங்க இருக்காரு, இவரு நடந்து போறாருன்னா இவ்வளவு தூரம் நடந்து போறாரு. இப்போ இங்க ஸ்லிப் ஆகிறதுக்கும் அவரு நடந்து போற, இப்போ இது டிஸ்டன்ஸுங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்காருன்னா டி டிஸ்டன்ஸ் போயிருக்காரு. இப்போ இவரே ஒரு மழை காலத்துல நடக்கிறாரு, கால் ஸ்லிப் ஆகுதுங்க. ஸ்லிப் ஆனா எவ்வளவு தூரம் போவாருங்க, ரொம்ப தூரம் ஒன்றும் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸுங்க, டெல்டா ஆர் டிஸ்டன்ஸ் போட்டுறேன். இப்போ இது வந்து ஸ்லிப் ஆன டிஸ்டன்ஸ், அதனால விர்ச்சுவல் அப்படிங்கிறோம். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நீங்க நார்மலா நடந்து போறதுக்கும் ஸ்லிப் ஆகி நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, ஒரு டிஸ்க் எடுத்துக்கிறாங்க. இந்த டிஸ்க் எடுத்துக்கிட்டு, இந்த டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ல, ஹரிசாண்டல் பார், இது ஹரிசாண்டல் பார், இந்த ஹரிசாண்டல் பார்ல ஸ்லிப் ஆகுது அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு அது போயிடல, சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி எப்படி இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா ஆர் டிஸ்டன்ஸ் மட்டும் நகருது. அப்போ இங்க என்ன ஆகுனா வேலை நடக்கல, ஒர்க்லெஸ் கன்ஸ்டைன்ஸ். இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒர்க்லெஸ் கன்ஸ்டைன்ஸ். அவ்வளவுதான், கேள்வியை முடிஞ்சு போச்சு. வெர்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க் which rolls without slipping along the straight horizontal bar. அப்போ ஸ்லிப் ஆகிறதுக்கும் அல்லது கொஞ்சோண்டு நகரத்துக்கும் அந்த வித்தியாசத்தை வச்சு சொல்றாங்க. அப்போ இது எதுன்னா இங்க வேலை நடக்கல, அப்போ இது வந்து ஒர்க்லெஸ் கன்ஸ்டைன்ட்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரிஜிட் பாடி ஸ்லைடிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அப்போ உராய்வே கிடையாதுங்க, உராய்வு இல்லாம ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ரிஜிட் பாடி மூவ் ஆகுது, இதுவும் ஒர்க்கு நடக்கல. ஸோ அப்போ இதுவும் விர்ச்சுவலுக்கான எக்ஸாம்பிள் தான். ரிஜிட் பாடி, ஒரு கட்டிருக்க பொருள் இருக்குங்க, இது ரிஜிட் பாடிங்க வச்சுட்டோம், வித்தவுட் ஃப்ரிக்ஷன். இப்போ இதுக்கு உராய்வே கிடையாதுங்க, இந்த உராய்வே இல்லை, ரைட்டுங்களா, ஆன் ஏ ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல உராய்வே இல்லை. அப்போ உராய்வு இல்லை அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்காங்க. உராய்வு இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற உராய்வு கொடுக்குற போர்ஸை பொறுத்து. அப்போ இது ஒரு ஸ்மூத்து தான், கொஞ்சம் தூரம் தான் போகும் ஸ்மூத்தில். ரொம்ப ஏன்னா இப்படி நீங்கள் ஸ்லைடிங்காக வச்சிங்களான்னா மேபி நிறைய டிஸ்டன்ஸ் வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஒரு சர்ஃபேஸில் தான் வைக்கிறாங்க, ஸ்லைடிங்கில் வைக்கல, சர்ஃபேஸில் வைக்கிறோம், சமதள பரப்பில் வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்காங்க அதை. ஸோ அப்போ இது வந்து ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அவ்வளோதான், ஒரு 2-3 எக்ஸாம்பிள். அதில் முதல் எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியராக பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி இந்த டிஸ்கை நீங்கள் ஸ்லிப்பிங் பண்ணாலும் ரோல் பண்ணாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி வந்து வித்தவுட் ஃப்ராக்ஷனில் சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அவ்வளோதான் அந்த கேள்வி. ஒரே கேள்வி கூட செட் பண்ணலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ இதெல்லாம் 3 பாயிண்டாக வச்சுக்கிட்டு எது இருக்குது எது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க விடலாம். அதை பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்த கேஸ் வந்து கொஞ்சம் மனப்பாட கேஸ் வருதுங்க, அப்படியே பாருங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஒரு சிலவற்றை நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும். டைப்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அதுல சில இடங்கள்ல நம்ம ஐங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஜி சிலபஸ்ல இது இருக்குங்க. மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா அப்படிங்கிறது நீங்க இது ஒரு பெரிய ஏரியா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாங்கிறது. ஸோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாவை எம்ஐ அந்த லெட்டர் அல்லது ஐ லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாவுக்கான ஃபார்முலா. பாருங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் எம்ங்கிறது எம் பொறுமை உள்ள ஒரு பொருள் இங்கிருந்து டி டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அப்போ இதோட மாஸையும் இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயரையும், மாசு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அப்போ மாஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க, அதில் கோனில் எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் எப்படி இருக்கும், நிறைய ரிசல்ட் இருக்குங்க. அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்போ அந்த எம்ஐனா என்னன்றதுக்காக ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அது நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பாருங்க. இப்போ கைனடிக் எனர்ஜியோட டைப்ஸ் தாங்க வச்சிருக்கிறோம். 4 டைப் இருக்கு, 4 வகையான கைனடிக் எனர்ஜி இருக்குங்க. நம்ம பொட்டன்சியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி 2 பார்த்துருந்தோம். கைனடிக் எனர்ஜியில் 4. ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. நம்பர் 1 டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் நோட்டேஷன் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னு. டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு எம் 6 டாட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃபார்முலா ஆஃப் எம். இப்போ இதுதான் வெலாசிட்டிங்க, ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லையா? டிரான்ஸ்லேஷனில் வெலாசிட்டி என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர். அப்போ வி ஸ்கொயருங்கிறது தான் அதுலேருந்து வி கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ஆர் டாட்டு சின்னு போட்டிங்கன்னா வெலாசிட்டிக்கு வந்துடும். டிரான்ஸ்லேஷன் பார்ட்டிக்கல்ல வெலாசிட்டி ஆர் டாட், கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர், அதுல தான் எடுத்துருக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, ரிலேட்டிவ் மோஷன்ல கைனடிக் எனர்ஜி. மொத்தம் 4 டைப் பார்த்து வச்சுக்கணும். ரிலேட்டிவ் இதை மெமரி பண்ணி தான் ஆகணுங்க, ஏன்னா இது ஒன்றும் ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. ரிலேட்டிவ் மோஷன்ல கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா அதில் டி ரிலேட்டிவ், ஆர்இஎல் ரிலேட்டிவ்னு கீழே சஃபிக்ஸில் போட்டுக்கிட்டோம். இதுக்கு பாருங்க, ஆஃப் இன்டூ சம்மேஷன் ஐ சம்மேஷன் ஜே, சம்மேஷன் ஐ சம்மேஷன் ஜே. இப்போ இங்கே ஐ கேபிட்டல் ஐ இன்ட்டு ஐஜே, இந்த கேபிட்டல் ஐ இன்ட்டு ஐஜேன்னு எழுதிட்டாவே, ஐ யூஸ் பண்ணாவே இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பாருங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தட் இஸ் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதுதான் ஐஜேன்னு எழுதியிருக்கிறோம். கேபிட்டல் ஐன்னு போட்டால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான சிம்பிள் இன்ட்டு டபிள்யூஐ டபிள்யூஜே, டபிள்யூஐ டபிள்யூஜே அப்படின்னு அர்த்தம். இப்போ டபிள்யூங்கிறது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா, டைரக்ஷன் ஆஃப் டபிள்யூ எங்கன்னா த்ரோ தி மாஸ் சென்டர்ல இருந்து, சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து கால்குலேட் பண்ற வேல்யூ அது. ஸோ இப்போ ரிலேட்டிவ் மோஷன்னா இதை அப்படியே நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும். ஆஃப் இன்ட்டு சம்மேஷன் ஐ சம்மேஷன் ஜே, மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா இன்ட்டு டபிள்யூஐ டபிள்யூஜே. இது ரெண்டாவது டைப்புங்க. மூணாவது வந்து ரிலேட்டிவ், அதாவது டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டிவ் ரொட்டேஷனல், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படி கேட்கலாம். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி பாருங்க, ஃபார்முலா டி ரொட்டேட், அதனால ஆர்ஓடின்னு போட்டுக்கலாம்.
ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இதுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்டூ இது சென்டர் ஆஃப் மாஸ்ல கால்குலேட் பண்றதுங்க. ஆஃப் இன்டூ இன்டகரல் ரோ ரோ டாட் ஸ்கொயர் டிவி. ரோ டாட் ஸ்கொயர் டிவி மெமரி பண்ணி தான் ஆகணும். இது வேறு வழி கிடையாதுங்க. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை ஆஃப் இன்டூ ரோ டாட் ஸ்கொயர். சார் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. டி ரொட்டேட் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ டபிள்யூ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஐடபிள்யூ இப்படி எழுதலாம். இதுவும் ஒரு ஃபார்முலா தாங்க, மறந்துடக்கூடாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாங்க பாருங்க. ஆஃப்க்கு ஆஃப் அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ டபிள்யூவை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். டபிள்யூவில் இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டா XYZ 3 நம்பர் இருக்கும். அப்போ WX WY WZ இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டோம். அடுத்தது பாருங்க ஐ கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப் போட்டோம், W உள்ள எழுதிட்டோம், டிரான்ஸ்போர்ட் போட்டோம். ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் 3 பார்ட்டிகல்ஸ். அப்போ இதை எப்படி எழுதுன்னு பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் IXX IXY IXZ. அடுத்தது IYல ஆரம்பிங்க. IYX IYY IYZ Zல ஆரம்பிங்க. IZX IZY IZZ. இந்த டயகனல் எலிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஈக்குவலாக இருக்கும். டயகனல் எலிமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஐங்கிறது. அடுத்தது W மட்டும் எழுதுறாங்க. W இதுதான் டிரான்ஸ்போஸ் பண்ணால் இந்த காலமெல்லாம் ரோவாக மாறும். அப்போ டைரெக்டாக எழுத போகிறோம் டபிள்யூவை. அப்போ என்ன வரும் பாரு, WX WY WZன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவும் இருக்கு. இப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டால் இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்காங்க. ஆஃப் இன்டூ இன்டகரல் ரோ டாட் ஸ்கொயர்னு எழுதலாம், அல்லது ஆஃப் இன்டூ W பவர் T IWன்னு எழுதலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கும் எழுதிக்கலாம். இது மூணாவதாக இருக்கக்கூடிய டைப்புங்க ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. அடுத்தது மொத்தம் 4 சொன்னோம். 4வது என்ன அப்படின்னா ஜெனரல் கைனடிக் எனர்ஜி. ஜெனரல் கைனடிக் எனர்ஜி. சார் ஜெனரல் கைனடிக் எனர்ஜிங்கிறத கேபிட்டல் Tன்னு போட்டுருங்க. இது என்ன அப்படின்னு பாருங்க. எப்படி என்ன பண்ணா ஜெனரல் கைனடிக் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜியையும் அதே நேரத்தில் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் சம் பண்ணா கிடைச்சிடும். டிரான்ஸ்லேஷனுங்கிறது பாருங்க இந்த பார்ட்டுங்களா, ஆஃப் இன்டூ M6 டாட் ஸ்கொயர் C பிளஸ் ரொட்டேஷனுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம் நிறைய ஃபார்மேட்ல. ஆஃப் இன்டூ இன்டகரல் ரோ டாட் ஸ்கொயர் டிவி. இது ரெண்டையும் சேர்த்துனீங்களா ஜெனரல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஜெனரல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி வரைக்கும் நீங்க பார்த்துக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான பகுதி தான் இருக்குங்க. ஏன்னா அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஏரியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சம் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்குங்க. அதில் சிலவற்றை நீங்கள் மெமரி பண்ணுங்க. சிலவற்றை உங்கள் சக்திக்கு எது முடியுமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நிறுத்தலாம். இந்த ப்ராப்ளத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியது லெக்ரான்ஜியஸ் ஃபார்ம் முழுக்க இனிமே தான் வரப்போகுதுங்க. தேவைப்படக்கூடிய முக்கியமான கான்செப்டுங்க. டிஎலம்பர்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் லெக்ரான்ஜியன் ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் ஹாமில்டோனியன் எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கு லெக்ரான்ஜியன்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியை செப்பரேட் பண்ணால் போதும். Tங்கிற கைனடிக் எனர்ஜி, Vங்கிற பொட்டன்சியல் எனர்ஜி ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு 20 ரிசல்ட் இருக்குங்க. லெக்ரான்ஜியனை கண்டுபிடிக்கிறது மட்டும் 20. இந்த 20 தான் அவங்க டிஆர்பியில் கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி ஹாமில்டோனியன்ல இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். டிஆர்பிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பகுதி அடுத்த கிளாஸில் தான் வரப்போகுதுங்க இன்னமும். ஸோ அப்போ நீங்கள் இது வரைக்கும் தயாராக இருங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடியதில் நம்ம நாளைக்கு ஒரு டெஸ்ட்டை எழுத போகிறோம். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. அடுத்த நாள் கிளாஸ் விட்டு நம்ம இங்கேருந்து தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். முடிச்சிடலாங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு காலையிலே கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் எங்கே டேஷ் பண்ணி நிறுத்திருக்கணும், இதுவரை உங்களுக்கு ஒரு கேள்வி டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir.